அதில் 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துட்டு நல்லா ஃபுல்லாக வந்து பவுட்ரு ஆகிற அளவுக்கு நல்லா தட்டிக்கிறணும். இடித்து செஞ்சால் தான் அதோட மனம் வந்து அப்படியே இருக்கும், அந்த ஃப்ளேவரு எதுவுமே மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம இடித்தாச்சு. இதை வந்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு சின்ன சைஸ் பூண்டு, அதாவது 10 பல் இருக்கும். இப்போ இதை எடுத்துட்டு அதையும் நல்லா தட்டிக்கிடுவோம். நான் தோலோடு தான் சேர்த்துருக்கேன். தோலோடு சேர்த்தா தான் ரசத்துக்கு நல்லா கமகமன்னு மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா தட்டிட்டு இது கூட ஒரு 2 கொத்து